கூடவே வருவார். அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்சார்ட் ஆப்பில் இப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இன்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுங்க. டேரெக்டாக கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் எடுத்த பிக்சர் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை அப்படின்னா கீழே கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் போயிட்டு 9:16 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிரும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்சார்ட் லோகோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பெருக்கல் இருக்கும். கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. லோகோ வந்து ரிமூவ் ஆயிரும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் விளம்பரம் பார்க்குற மாதிரி வரும். ஸோ லோகோ ரிமூவ் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி லோகோ ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சரோட டைமிங் பார்த்தீங்கன்னா கீழே டைம் லைனில் 5 செகண்ட் இருக்கும். ரைட் சைடு ஏராவை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 31 செகண்ட் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும். அதில் போய்ட்டு வீடியோ மோடு எடுங்க. நான் வந்து ஒரு பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுதான் அந்த டெம்ப்ளேட், சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் இதை ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு இருக்கும். அதில் போய்ட்டு லைட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிரும். சேம் மெத்தடில் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிஐபி ப்ளஸ் வீடியோ மோட். நீங்கள் என்ன லிரிக்ஸ் ஆட் பண்ணுமோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு இருக்கும். பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. லிரிக்ஸ் வந்து ஆட் ஆகிரும். ஸ்க்ரீனில் எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேணும்னா நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண மாதிரியான லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் எடுத்துக்கலாம். யூடியூப் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தமிழ்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இந்த மாதிரி அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டேட்டஸில். இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும். மறுபடியும் சேவ் கொடுங்க. வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோன்னே கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டிங் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.